எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே ஒரு நல்ல அறிவிப்பு. பிஎஸ்சிஐ வந்து அறிவிச்சிருக்கு. என்னென்னா, குவைத்தோட மொபைல் ஐடி வந்து சைபர் தாக்குதல் இல்லை அப்படின்னு. ஒரு 2 நாளாக மொபைல் ஐடி வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பல நியூஸு. அப்படி எந்த இதுவும் ஹேக் பண்ணலை, அது நல்லா வழக்கம் போல் சிறப்பாக தான் செயல்பட்டுன்னு இருக்குன்ட்டு பிஏசிஐ வந்து அறிவிச்சிருக்கு. அதனால எந்த பயமும் தேவையில்லை. அந்த ஐடி பற்றி, மொபைல் ஐடி பற்றி எந்த பயமும் தேவையில்லை. காலையிலே நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கு. என்னென்னா, டோஸ்ட் வச்சு ஏதோ செஞ்சு கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டியூ ஒன்று வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது உள்ளே என்ன இருக்குன்னா, சிக்கனு, உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்குது. இதுமாரி எடுத்து சாப்பிட்றதாங்க கஷ்டம் ஒரு கையில். நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். இன்னும் தகவல் எதனா வந்தால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வேலையும் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மேடம் சலூன் இட்டுன்னு வந்திருக்காங்க. சரி, நான் ஒரு ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். இது கொஞ்சம் பாருங்கள். இப்போ இந்த அவுட் முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு இந்த சைடில் இப்படி யூட்டன் போடக்கூடாதுன்ட்டு இந்த கம்பி வச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த கம்பியில் குறுக்கு போகிறேன்ட்டு பின்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நிற்குது காரு. என்ன பண்ணலாம்? ஏன்னா ரம்ஜான் டைமு, ஈவினிங் டைமு கூட்டம் அதிகமாக வரும். கொஞ்சம் இதுவாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு யாரும் யூட்டன் போடக்கூடாதுன்னு அதுமாரி கம்பி வச்சும் இவங்க யூட்டன் போட்டு குத்தி நிற்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பணம், அவங்க காரு. சரி, இப்போ நீ எங்கடா ஷாப்பிங் போகிறேன்னு கேட்டால், இந்த இன்ஸ்டாகிராமில் சில பொருளெலாம் பார்த்து வச்சேன் நான். அது வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு கொஞ்சம் கார்கோ போடணுமே, அதனால். அதை விட அந்த ஆஃபர் முடிஞ்சிச்சா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு நம்பிக்கையில் போகிறேன், பார்க்கலாம். இந்த ஷாப்புள்ள தான் பார்த்தேன். போய் பொருள் எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுறேன் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தேன்னு. எந்த பொருள் வாங்கலான்னு நான் இந்த கடைக்கு வந்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டேபிள் தான். இது வந்து 1 தினார். இதை நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போதே இது 2 வாங்கணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த கடைக்கு வந்தேன். உண்மையிலே நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. 1 தினார் தாராளமாக கொடுக்கலாம். இன்னும் உள்ளே நல்லா சுற்றி பார்த்தேன். நிறையா பொருள் இருந்துச்சு. மேடம் கால் பண்ணவே அதிகம் பொருள் என்னால் வாங்க முடியல. இன்னொரு நாள் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எந்தெந்த பொருள் வாங்கணுமோ அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு போயிட்டேன். அதேமாரி இந்த பெட்ஷீட் வந்து 3 தினார். இது வந்து சிங்கிள் சைஸ் தான், ஒரு ஆள் பொத்திக்கிற மாரி. இதுவும் பசங்களுக்கு வாங்கி எடுத்துன்னு போனால் உண்மையிலே நல்ல குவாலிட்டி தான். அந்த 2 பொருள் மட்டும் எடுத்துக்கினேன். ஃபேஷன் மார்க்கெட் எட்டுன்னு வந்திருக்காங்க. அந்த ஐடி கார்டு ரினியூல் பண்ணுற இடத்தாண்ட இஃப்தார் பாக்ஸ் கொடுக்குறாங்க போல் தெரியுது ஃப்ரீயாக. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். அதோ கொடுக்குறாங்க பாருங்க, தெரியுதா? சாமி, சரியான கூட்டம். எல்லாம் வாங்கின்னு போயின்னு தான் இருக்காங்க. 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் அப்படின்ட்டு. இந்த வாரத்தில் 2 பாக்ஸ் வாங்கின்னு போகிறாரு பாருங்க. செம்ம கடுப்பேற்றி விட்டாங்க மேடம். ஜமேல போய் சில பொருளெலாம் வாங்கின்னு போகிறேன். என்னென்ன பொருள் வாங்கினேன்ட்டு சைடில் ஃபோட்டோ வரும். அது ஃபோட்டோ ஒரு பக்கம் வந்துன்னு இருக்கட்டும். என்னோடய மனக்குமரலை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பெரிய குபுஸ் மட்டும் வாங்கினு வா அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேஷியர் போய் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கேட்டாங்க. சிக்கனும் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. கேக்கு அதையும் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் வாங்கினான்னு சொல்லி அது ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. மொத்தம் 6 முறை இந்த 6 பொருள் வாங்குறதுக்கு 6 முறை பே பண்ண பார்த்துக்குங்க. அது ஒரேடியாக சொல்லியிருந்தா நான் வாங்கியிருப்பேன்ல. கடை மூடுற டைம் வர ஒரு பக்கம் வர திட்டுறான், என்னடா ஒரு இதுவாக வந்து வாங்கினுக்கிறேன் அப்படின்னு. மொத்த பொருள் வாங்கிட்டேன். அது மொத்த டோட்டல் பில் எவ்வளோ ஆச்சுன்னே தெரில. ஏன்னா ஒவ்வொரு பொருளாக நான் பே பண்ணி வாங்குவேன். எடுத்துன்னு போய் வைப்போம். சைதலியா போடணுமா ஓனருக்கு? ஓனர் திவானில் உட்காந்து சீசா குடிச்சு நிற்கிறாரு. அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். உடம்பு சரியில்லை போல் தெரியுது. ஒரு ராசு முடிச்சுட்டு 2வது ராசு கேட்கறதுக்கு முன்னாடி குமார் சைதலியா போயிட்டு மிஸ்டு கால் கொடு, எனக்கு என்ன பொருள் வேணும்னு நான் சொல்கிறேன் வாங்கினு வா அப்படின்றாரு. போயிட்டு வாங்கினு போய் கொடுத்துட்டேன். எனக்கு இரும்புல சரியாகலங்க ஒன்றும். அது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, உள்நாக்கு வளர்ந்துருக்குது. நம்ம ஊராக இருந்தால் அந்த உச்சி முடி பிடிச்சி தூக்கலாம். இங்கே எப்படி தூக்குறது? நானே ஏதோ ஐடியா பண்ணுறேன். அந்த உள்நாக்கு போகிறதுக்கு ஒரு வழி தெரியல. சரி, ஓனர் ஃபோட்டோ அனுப்பிட்டார். அந்த ஃபோட்டோவில் எடுத்து வாங்கிக்கின்னு வீட்டுக்கு போவோம். கடைசி தகவலாக அந்த தகவலை ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ முடிக்கிறேன். குவைத்தில் வந்து இந்த டெலிவரி அப்போலாம் இருக்குது இல்லையா,
அதில் வந்து சிகரெட்டு இந்த புகையிலை பொருட்கள்லாம் விற்கிறதுக்கு வந்து தடை செஞ்சிட்டாங்க. இந்த சீசா முதற்கொண்டு சீசா சிகரெட்டு அந்த சிகரெட்டு எலக்ட்ரிக் சிகரெட்டு இது எதுவுமே வந்து டெலிவரி ஆப் மூலயமா இல்லை வேறு எதனா அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது அதில் மூலயமா கூட விற்கக்கூடாது. அதை மீறி நீங்கள் விற்றங்கன்னா வந்து எச்சரிக்கை பண்ணுவாங்களாம். ரெண்டாவது வந்து தற்காலிகமாக கடையை மூடுவாங்களாம். மூணாவது அதையும் மீறி விற்றங்கன்னா உங்களுடைய வர்த்தக உரிமை லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்களாம். இந்த ஒரு தகவல் தான் கடைசியாக வந்திருக்கு. இனிமேல் டெலிவரி ஆப்பில் சிகரெட் வாங்க முடியாது. நம்ம போய் கடையில் தான் வாங்கிக்கணும். இன்றைக்கான வேலையும் சிறப்பாக முடிஞ்சிச்சு. தகவலும் இன்றைக்கி சொல்கிற மாரி எதுவும் வரல. நாளைக்கு வேலை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு ஏதாவது புது தகவல் எதனா வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய். தேங்க்யூ.